திரைச்சீலைக்கு பின்னால் நாற்காலி ஒன்றில் மறைவாய் உட்கார்ந்திருந்த மகாதேவ சாஸ்திரிகளை நெருங்கினார். கண்ணை சிமிட்டிக் கொண்டு கேட்டார், இப்ப என்ன சொல்றீங்க சாஸ்திரிகளே? கிட்னி பற்றி பேச்செடுத்தா 5 மகன்களும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கிட்னி கொடுக்க மறுத்துருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு கிட்னி கொடுக்க 5 பேருமே நீ நான் முன் வந்தாங்க. ஒரு சுமூக முடிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் தான் திருவுளச்சீட்டு எழுதி போட்டேன். அர்ஜுன் பேர் வந்தது. மகாதேவ சாஸ்திரிகளின் கண்களில் நீர் கண்ணாடி தாளாய் பளபளத்தது. டாக்டர், ஊர் உலகத்துல நடக்கிற மாதிரி தான் என்னோட மகன்களும் நடந்துக்குவாங்களோன்னு பயப்பட்டேன். அந்த பயம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மகன்களுக்கு பாண்டவர்களோட பெயர்களை வச்சிருக்கீங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்களா என்ன? டாக்டர் சொல்லுங்க, எனக்கு ஒரு கிட்னி தரதால அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே? நோனோ, ஒரு கிட்னி ஆரோக்கியமா இருந்தாலே ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் வாழலாம். அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நீங்க அதை பத்தியே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். மறுநாள் காலை 10 மணி. டாக்டர் சூரியநாராயணன் அறையில் அவருக்கு எதிரில் தர்மலிங்கம், பீமராஜ், அர்ஜுன், சகாதேவன், நகுல் 5 பேரும் நாற்காலிகளில் உட்கார்ந்திருக்க பின்னால் அவர்களுடைய மனைவிகள் நின்றிருந்தார்கள். அர்ஜுன் கேட்டான், டாக்டர், அப்பாவுக்கு இப்போ சந்தோஷம் தானே? பயங்கர சந்தோஷம். இப்படிப்பட்ட மகன்களை பெத்துக்க போன ஜென்மத்துல நான் ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பரவசப்பட்டு போயிட்டார். டாக்டர், நீங்க முன்கூட்டியே எங்க 5 பேர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டதால அப்பா உள்ளறையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி கொடுக்க போட்டி போடுற மாதிரி எங்களால நடிக்க முடிஞ்சது. அர்ஜுன் தான் உங்க கையெல்லாம் பிடிச்சு மொத்தம் கொடுத்து கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டான். தர்மலிங்கம் சொல்ல 5 பேர்களின் மனைவிமார்களும் சிரித்தார்கள். பீமராஜ் சொன்னான், டாக்டர், ஃபேமிலி டாக்டர்னா அது உண்மையிலே உங்களுக்கு தான் பொருந்தும். அப்பாவுக்கும் மன கஷ்டம் இல்லாம எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்பவும் சுமூகமா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். டாக்டர் சிரித்தார். ஒரு குடும்ப டாக்டரோட முக்கியமான வேலையே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமான மனநிலையில் வச்சுக்கிறது தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ண. மாற்று கிட்னி பொருத்திக்க போற அப்பாவுக்கு அது தன்னோட மகனின் கிட்னி அப்படின்னு தெரிஞ்சா அது அவரோட ஆரோக்கியத்துக்கு பெரிய பலம். அந்த பலத்திலேயே அப்பாவோட ஆயுள் கூடும். இப்போ நகுல் கேட்டான், அப்பாவுக்கு பொருத்த போகிற மாற்று கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா டாக்டர்? புரோக்கர் மூலமா சொல்லி விட்டுருக்கேன். நாளை கழிச்சு மறுநாள் தகவல் வந்துடும். எனக்கு தகவல் வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வந்துருங்க. பணத்தையும் கொண்டாந்துருங்க. கிட்னிக்கு ரேட் பேசிட்டீங்களா டாக்டர்? பேசிட்டேன். எவ்வளவு டாக்டர்? 5 லட்சம். அதிகமா தெரியுது டாக்டர். ஒரு ஆரோக்கியமான இளைஞனின் கிட்னிக்கு அதுதான் ரேட். அந்த 5 லட்சத்தை மிச்சம் பண்ணணும்னா உங்கள யாராவது ஒருத்தர் கிட்னி